ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் சிம்மம் ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோன்னா, டிசம்பர் மாதம் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, அது அதிர்ஷ்ட சம்பவங்களா ஆபத்து சம்பவங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் இருக்கோம். இந்த டிசம்பர் மாதமும் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் 2026 ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய 2026 ஆண்டுக்கு முன்னாடி 2025 ஆண்டில் கடைசி என இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் கிரகங்களால் உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கான எல்லா சாத்தியக்கூறுமே அமைந்திருக்கு. அதனால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கோ அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல வர. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விதின்னு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இப்போ கிரகங்கள் கடைசியாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் விளக்கமாக இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் கடைசி டிசம்பர் மாத கடைசியாக பலன்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகியல் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் அமைந்திருக்கு. மெயினாக சமநிலையும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கடைசியாக உங்களுக்கு ஆண்டு அமைய இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும். காதலர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு உறவுகளில் சில பதட்டம் உருவாகலாம். ஆனால் பெற்றோர் மற்றும் நண்பர்கள் வழங்கக்கூடிய ஆதரவு உங்களுடைய லைஃப்பில் ஒரு மன அமைதியையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களை கம்மி பண்ணி வலிமையையும் உங்களுக்கு தரும். நிதி விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் எச்சரிக்கையும் திட்டமிடலையும் தேவைப்படுத்தும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் கூட முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிலருக்கு மந்தமாகவே இருக்கும். தனியார் மற்றும் அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிலைத்த முன்னேற்றத்தை காண்பீங்க. ஆன்மீக ஆலோசகர்களாக இருக்கிறவங்க உற்சாக குறைவால் மனம் தளரலாம். வாழ்க்கை வழிகாட்டிகள், அதாவது லைஃப் கோச்சஸ் மற்றும் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் உங்கள் துறையில் சிறந்த பாராட்டு பெறவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டில் பணி சுமையை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் ராசிக்காரங்க. வணிக நடவடிக்கைகள்லாம் சிறப்பாக செழிக்க நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். வளர்ச்சி, லாபம் மற்றும் சிறந்த தொடர்புகள் கிடைக்கலாம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு அவசியம். அதிக உழைப்பு மற்றும் மன அழுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும். கல்வியில் அக்கறையோடு நேர்மையோடு இருக்கிறவங்க வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. குறிப்பாக செயல்முறை பயன்பாடுகள் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள், பட்டப்படிப்பு மற்றும் மேற்படிப்பில் இருக்கிறவங்க நன்றாக முன்னேறவும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதி திட்டமிடலில் விவேகத்தோடு இருந்து தொழில் மற்றும் கல்வி மேம்பாட்டில் நேரத்தை ஒதுக்கினால் இந்த ஆண்டு கடைசியாக தனி முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து புதிய ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை உங்களுக்கு மாறும். ஸோ புதிய ஆண்டு உங்களுக்கு சூப்பராக மாறுவதற்கு நான் சொன்னதுக்கேற்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதிரி கவனமாக இருந்தால் நீ சொன்னதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மெயினாக உங்கள் காதல் மற்றும் வாழ்க்கையில் தான் நிறைய பதட்டம் உருவாகும் மாதிரி இருக்குது. ஸோ அதிலலாம் எப்படி கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் எப்படி பிளான் பண்ணும், வேலை தொழிலில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சூட்சமமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
ஃபஸ்ட்டு காதல் திருமணம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் காதலர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு மனதளவில் இடைவெளி அல்லது புரிதல் பிழைகள் தோன்றக்கூடும். மெயினாக ஈகோ மோதல்கள் அமைதியை குறைக்கலாம். அதனால் அமைதியான சிறந்த உரையாடல் உங்கள் உறவில் ரொம்ப தேவை. அதுதான் உங்கள் உறவை சரி பண்ணும். பெற்றோர் மூத்தார் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் உறுதியாகவும் ஊக்கமளிக்கமாகவும் இருக்கும். மெயினாக அன்பு வழிகாட்டுதல் உங்களுக்கு மன அமைதியையும் உறுதியும் தரும். குடும்பத்தில் கூட அன்பு நண்பர்களுடைய பாசமும் உணர்ச்சி வலிமையை வழங்கும். அதனால் காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசத்தை இது பண்ணணும். அதே சமயம் உங்களுடைய இடைவெளி குறைய புரிதல் பிழைகள் இல்லாமல் இருக்க ஈகோ மோதல்களை தவிர்க்கணும். அதுதான் ரொம்ப உறவில் முக்கியம் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதி நிலைமை ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நிதி நிலைமையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். திட்டமிடாத செலவுகள் மற்றும் நிலுவை கட்டணங்கள் அமைதியை உங்களுக்கு குலைக்கலாம். அதனால் தேவையற்ற செலவுகளை இந்த ஆண்டு கடைசியாக தவிர்த்து பெரிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையோடு இருங்க. இது நீண்ட கால நிதி இலக்குகளை அடைய உதவும். ஸோ இப்போ நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாதான் புதிய ஆண்டு பிறக்கும் போது நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உத்தியோகத்தில் தற்காலிகமாக அங்கீகாரம் இல்லாமை மற்றும் குழு சவால்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துகிற மாதிரியெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு திரும்ப கண்டினியூ ஆக போகுது. ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. கவனம் மற்றும் பொறுமையோடு வேலையில் இருந்தால் தொடர்பு பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றமும் காண முடியும். தனியார் மற்றும் அரசு துறையில் உள்ள பணியாளர்கள், சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் நிலைத்த முன்னேற்றமானது காண்பீங்க. ஆன்மீக ஆலோசகர்கள் உங்கள் பணியில் குழப்பத்தையும் உற்சாக குறைவையும் சந்திக்கலாம். வாழ்க்கை வழிகாட்டிகள் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் பாராட்டியும் பெறவும் வாய்ப்பு இருக்கு. ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் உங்கள் துல்லியமான பணிக்காக பாராட்டும் அங்கீகாரமும் பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டர்களுக்கு பணி சுமையால் தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமை, குழு ஒருமைப்பாடு மற்றும் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சி மூலம் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வேலையில் நிலைப்புத்தன்மையும் மிதமான வெற்றியும் பெற முடியும். அதனால் அதுக்காக இப்படி செயல்படணும் என்பது வேலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஆண்டுடைய கடைசி டிசம்பரில் வணிக வளர்ச்சி நிலையான முன்னேற்றத்தோடு சாதகமாக இருக்க போது என்பது குறிப்பிடப்படுது. புதிய வாடிக்கையாளர்களை பெறுதல் மற்றும் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குதல் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அளிக்கும். அதை பயன்படுத்தி முன்னேறுங்க. மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை யுக்திகள் நீங்கள் எது பண்ணாலும் வெற்றியாகும். தொழிலதிபர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் புதுமையான முயற்சியின் மூலம் நற்பெயரை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டி நிலைகள் இருந்தாலும் பொறுமையோடு உறுதியோடு வெற்றி பெற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நிதி அடிப்படையில் லாபம் மெல்ல கிடைத்தாலும் அது பாதுகாப்பையும் திருப்தியையும் தரும். அப்புறம் இந்த டிசம்பரில் கடைசியாக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் ஏற்கனவே உள்ள திட்டங்களை விரிவாக்குவதற்கும் ஏற்றதாக இருக்கு. அதை தாராளமாக பண்ணலாம். இது வணிக வளர்ச்சி மற்றும் நற்பெயர் பெறுவதற்கான சிறந்த டைம் ஆகும். அதனால் இப்போ அதற்கான முயற்சியை தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பு, சோர்வு அல்லது ஒழுங்கற்ற தூக்கின்மை காரணமாக ஆரோக்கியம் உங்களுக்கு மாறுபடக்கூடும். மன அழுத்தம், செரிமானம் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கலாம். அதிக பணி சுமையை தவிர்த்து ஓய்வு பெற நேரத்தை கண்டிப்பாக இந்த டிசம்பரில் ஒதுக்குங்க. சீரான உணவு, உடற்பயிற்சி, தியானம் ஆகியவை சோர்வை தடுக்க உதவும். சிறிய அறிகுறிகளையும் கவனமாக ஆரோக்கியத்துக்காக கண்காணிக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற கூடுதல் முயற்சியும் உறுதியும் இந்த டைம் அவசியம். பள்ளி மாணவர்கள் கல்வியில் நன்றாக முன்னேறி தன்னம்பிக்கை பெற வாய்ப்பு இருக்கு. பட்ட படிப்பாளர்கள் தேர்வுகளில் சிறந்து விளங்குவீங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்வீங்க. மேற்படிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் சிறந்த முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க.
இந்த டிசம்பரில் உங்களுக்கு கடைசியாக படிப்பு பழக்கத்தை வளர்க்கவும் சிந்தனையில் படைப்பாற்றலை வளர்க்கவும் அனைத்து துறைகளில் வெற்றி அடையவும் ஒரு சிறந்த டைமாக இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ அது இருந்தாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது உறுதி. ஸோ இந்த மாதிரி தான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.